95 வயது தாய்க்காக தன் வாழ்வையே தியாகம் செய்த மகன். 65 ஆண்டுகளாக குடும்ப அட்டைக்காக ஏக்கத்துடன் காத்திருக்கும் முதியவரின் பரிதாபத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாசத்திற்காக பசியை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதை பொறுத்து கொள்ள முடியுமா? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சிறுவயல் கிராமத்தில் மனதை உருக்கும் ஒரு வாழ்வாதார போராட்டம் அரங்கேறி வருகிறது. தியாகத்தில் மலர்ந்த முதுமையோடு சிறுவயல் கிராமத்தைச் சேர்ந்த 65 வயது முதியவர் தனது 95 வயதான தாயுடன் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்கு பின்னால் இருக்கும் காரணம் கேட்போர் கண்களை குளமாக்குகிறது. தனது 4 மூத்த சகோதரிகளின் திருமணத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் உழைப்பிலேயே கழித்துள்ளார். தந்தை சிறு வயதில் இறந்து விட்டதால் விறகு பொறுக்கி விற்று கிடைக்கும் காசில் வாழ்க்கையை நகர்த்தி வந்தனர் முருகப்பனின் குடும்பத்தினர். வறுமையின் பிடியில் சிக்கி சகோதரிகளை திருமணம் செய்து கொடுக்க காலதாமதமான நிலையில் தனது திருமண வயதை கடந்து இன்று முதிர்ந்த நிலையில் நிற்கிறார் இவர். சகோதரிகள் திருமணமாகி சென்ற நிலையில் குடும்பத்தை காப்பாற்ற தானும் வெளியூர் சென்றதால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் என்று கூறி தனது குடும்ப அட்டையை அதிகாரிகள் ரத்து செய்து விட்டதாக கூறும் கண்ணன், அன்றிலிருந்து 20 ஆண்டுகளாக ஒரு குடும்ப அட்டை கேட்டு காரைக்குடி தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும் பயனில்லை என்று கூறும் முதியவர் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி அதிகாரிகள் இவரது மனுவை தள்ளுபடி செய்து வருவதாக வேதனை தெரிவிக்கிறார். இதனால் அரசு நலத்திட்டங்கள், முதியோர் உதவித்தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அரசின் சிறப்பு நிதி உதவிகள், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களும் இவர்களுக்கு காணல் நீராகவே ஆகிப்போனது. கூலி வேலை செய்து தாயை காக்கும் மகன் தன்னால் நடக்க முடியாத வயதிலும் 95 வயதான தனது தாயை பசியின்றி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்றும் கூலி வேலை செய்து வருகிறார். உடைந்த சுவர், ஒழுகும் ஓட்டுக்கூரைக்கும் நடுவே தாயும் மகனும் வறுமையுடன் போராடி வருகின்றனர். தனது சகோதரிகளுக்காக தனது சொந்த வாழ்வை தொலைத்த ஒருவருக்கு அடிப்படை தேவையான குடும்ப அட்டையை கூட வழங்காமல் காலம் தாழ்த்துவது மனிதநேயமற்ற செயல் என்ற நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். அரசின் கவனம் துறை சார்ந்து மட்டுமில்லாமல் இத்தகைய எளிய மனிதர்களை நோக்கியும் திரும்ப வேண்டும். இதுபோன்று வாழ்வாதாரத்தை தேடி அலையும் எண்ணற்ற ஏழைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.